இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணலன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி கீ கேக். இந்த கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீல எதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? கீல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபேட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் A, D, E, K இதெல்லாம் இருக்கு. இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம இம்யூன் சிஸ்டத்தையும் பில்ட் பண்ணுது. இப்போ அந்த கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கீ கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். கீ, சுகர், எக், வீட் ஃப்ளார். இதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா எல்லாமே சம அளவு எடுத்துக்கணும். 2 முட்டையை உடைச்சிட்டு அது எவ்வளவு அளவு வருதோ அதே அளவுல வீட் ஃப்ளார், கீ, சுகர் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் அடுப்புல வச்சிடலாம் ப்ரீ ஹீட் பண்றதுக்காக. இந்த குக்கர்ல இந்த அளவு உப்பு எடுத்திருக்கேன், அதை போட்டுடலாம். உப்பு இந்த மாதிரி சூடாயிட்டு இருக்கட்டும், நம்ம கேக் பேட்டர் பண்ணிடலாம். கேக் பேட்டர் பண்றதுக்காக எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் 1 by 1 ஆட் பண்ணிடலாம் ஒரு பவுல்ல. ஃபர்ஸ்ட் எக் ஆட் பண்ணிடலாம், அப்புறமா சுகரு, இப்போ கீ ஆட் பண்ணிடலாம், ஃபைனலா வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இது ஒரு ஈஸியஸ்ட் வே கேக் பண்றதுக்கான. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எந்த கட்டிகளுமே இருக்கக்கூடாது. நல்லா அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த 4 இன்கிரிடியன்ஸ் தான். இதே போல்ல தான் நம்ம வந்து பேக் பண்ண போறோம். அதனால இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி பண்ணி விட்டுறலாம். இப்போ குக்கர்ல இருக்கிற உப்பு நல்லா சூடா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் உள்ளாடி. இப்போ இந்த கேக் பேட்டரை உள்ள வச்சிடலாம். சைட்ல எதுவும் கைப்படாம பொறுமையா பார்த்து வைங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இதுல இருக்க கேஸ்கட்டையும் விசிலையும் எடுத்துட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பு தீ இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். 1 hour கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். 1 hour ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஒட்டாம வருது, பேக் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம், எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்ப ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணி விடலாம். இந்த பாத்திரத்தை இப்ப அப்சைட் டவுன் பண்ணி கேக்க வெளியே எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இதை இப்ப கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.